இருக்க? என்ன நீ படம் பார்த்துட்டு இருக்கியா? இங்க ஃபில்மே காட்டிட்டு இருக்காங்க, நீ படம் பாக்குறியாடா? நல்லா இருக்கு. தப்பு செய்யறதா சேர்ந்து. டேய் ஹலோ ஹலோ. அப்போ உங்களுக்கு காட்டு. டேய் சீ, இப்படி மாட்டி விட்டானே. ச்சே. டேய் நீ எங்கடா இருக்க? என்னண்ணே ஒரே என்ஜாயா? என்னது என்ஜாயா? டேய் இது என்ன மாதிரி ஊர் தெரியுமாடா? சிங்கம் புலி யானை கடி இப்படி ஒரு காட்ட மாட்டி விட்டடா. இந்த மாதிரி எனக்கு இந்த வேல்யூவான ஒரு மண்ணு வேணாம். நான் திரும்பி வரேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இருக்கேன்ல. நான் இருப்பேனா? டேய் பயப்படாதடா, சொல்றது கேளுடா. எது பயப்படாதியா? உன்ன நான் சொல்றது கேளு, நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். சரி நீ வந்துருவல? வந்துடுறேன்டா. இந்த மாதிரி நீ வரனா நான் வந்துடுறாமா? சரி சரி, நீ ஓவரா டென்ஷன் ஆயிட்டு இருக்காத, நான் உடனே கிளம்பி வரேன். வந்துடுறா. யோ என்ன அது? அந்த குழந்தைய கடத்தின கேஸை நம்மகிட்ட வந்து விட்டானுவ. அது நம்ம ஏரியாவே கிடையாதுயா. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமில்ல? அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூல் நம்ம ஏரியாவில் வருதான். பின்ன தூக்குறது யாரு? மாறியில அவன் விஷயத்துல தலையிட்ட உசுறு தப்புமா? அதான் சூசகமா பார்த்து நம்மகிட்ட நவட்டி விட்டாங்க. எல்லாம் சரிதான்யா, தலையிடாம இருக்க முடியாது. கடத்துனது கஸ்டம்ஸ் அதிகாரியோட குழந்தைய. ப்ரெஷர் மேல ப்ரெஷர் வருது. என்னையா பண்றது? பாயா திருமூர்த்தி சார், இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் குழந்தைய மாறி தூக்கி வச்சு மிரட்டுறானா. நான் ஒன்னேதான் அனுப்பலான் இருக்கேன். போய் கூட்டிட்டு வந்துறியா? எல்லாரும் சொன்னானுவன் புதுசா வந்து பொறுப்பை கொடுக்காதன்னு. நான் தான் அவனுக்கு ஃபுல் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். வேற காப்பாத்தணுமியா? இந்த பாரியா மணி கூட அடிக்கி. உனக்கு நல்ல நேரவே போயிட்டு வாவே. சார் ஒரு நிமிஷம் சார். கலைக்கிருச்சா? டேய் உனக்கு சந்தோஷம் தானே? முதல் நாள் என்ன டியூட்டி கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஒரு குழந்தை கடத்திட்டாங்களா? நான் தான் போய் காப்பாத்துமா? இப்படி சிக்க வச்சிட்டியாடா. எதுக்கு பயப்படுற? ஓ ஏ போவா, அப்படியே போக வேண்டியதான். மாறி யார் தெரியுமில? அவன் யாரா இருக்கட்டும், அது பத்தி பிரச்சனை இல்ல. நான் சொல்ற மாதிரி செய். உன் கூட யாரும் வேணாம், நீ மட்டும் தனியா போறேன்னு சொல்லு. எது தனியாவா? தனியாவா? சோலோவா? கேட்டல ஒழுங்கா பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்பு. இல்லனா அச்சான் கூப்பிடுறதுக்கு பச்சா இருக்காது. கை தனியா கால் தனியா எல்லாம் தனித்தனியா பார்சல்ல வரும்டா. புரியுதா? அது என்னன்னு பாருங்கடா.
குமாரு வேலு என்னாச்சுடா? தேங்க்ஸ் அங்கிள். ஐயா அப்படி அடிக்காதீங்க, தப்பு கிழிஞ்சிருங்கய்யா. பெரிய பெரிய தப்பு செய்யறவங்களெல்லாம் விட்டுட்டு தப்படிக்கிற எங்களை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்களா ஐயா? கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். ஏமியா நேத்து அந்த பதுங்குனது இப்படி பாயுறதுக்கு தானா ஐயா? ஐயோ என்னய்யா போனதும் தெரியல வந்ததும் தெரியல தப்புன்னு முடிச்சுட்டு வந்துட்டேன். போட்டுட்டு போன காக்கி சட்டை கசங்காமலே சாதிச்சிருக்கே ஐயா. நீதானாயா? நீ காப்பாத்துனது இந்த குழந்தைய மட்டும் இல்லையா, இந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய மானத்தையும். ரொம்ப பெருமையா இருக்கலாம். சிங்களா தான் போவோம்னு அடம்பிடிச்சாமல, சிங்களா தானே போவோம். தூத்துக்குடியில இப்படி ஒரு சிங்கத்தை, இப்படி ஒரு மனுஷனை, இப்படி ஒரு ஆம்பளை நான் பார்த்தது இல்ல. பார்க்கறதுக்கு சின்ன வயசுல நான் அமைச்சர் அது மாதிரி இல்ல. கேள்விப்பட்டோம் ஐயா, உங்க அப்பா போலீஸ், உங்க தாத்தா போலீஸ், போலீஸ் அர்த்தம் உடம்புல ஓடுதில்ல, இப்படி தாமரிட்டு வந்து நிப்பேன். இல்ல சார், கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். நாம இவ்வளவு புகழ் பாடுதோம், முகத்துல ஒரு துளி சலனம் கூட இல்லாம இந்த காரியத்தை தாஞ்சையில எவனோ ஒருத்தம் பண்ண மாதிரி நிக்காம பாரு. இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும். ஆமா சார். இந்த அடக்கம் உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருமில்ல. விடல சார், வீரத்துக்கு அடையாளம் எப்படி வச்சுக்க. நல்லா இந்த வாழை எனக்கு யார் கொடுத்தா தெரியும்ல, சொல்லல. அது சார் வந்து சரி, பழைய பெருமை எதுக்கு, புதிய பெருமையா பாடுவோம். ஆல் தி பெஸ்ட், குட் லக். வாத்தியத்தை வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிய, தம்பி என்ன சாதனை பண்ணிட்டு வந்திருக்க, அடிச்சு கிழிங்கடே.